கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் முக்கியமாக எதை அதிகரித்தது? A. பால். B. உணவுத் தானியங்கள். C. பருத்தி. D. எண்ணெய் விதைகள். பதில் B. உணவுத் தானியங்கள். ஒயிட் ரெவல்யூஷன் இந்தியாவில் எந்த திட்டத்தால் முன்னேற்றம் பெற்றது? A. ப்ளூ பிளான். B. ஆபரேஷன் ஃப்ளட். C. yellow plan. D. milk mission. பதில் B. ஆபரேஷன் ஃப்ளட். ப்ளூ ரெவல்யூஷன் தொடர்புடைய துறை எது? A. வனவியல். B. மீன்வளம். C. கால்நடை. D. தோட்டக்கலை. பதில் B. மீன்வளம். yellow ரெவல்யூஷன் முக்கியமாக எதன் உற்பத்தியை உயர்த்தியது? A. கோதுமை. B. எண்ணெய் விதைகள். C. பால். D. பழங்கள். பதில் B. எண்ணெய் விதைகள். சில்வர் ரெவல்யூஷன் எதனை சார்ந்தது? A. பால். B. மீன். C. முட்டைக்கோழி. D. உரம். பதில் C. முட்டைக்கோழி. கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் தொடர்புடைய பயிர் எது? A. பருத்தி. B. பட்டு. C. ஜூட். D. கம்பளி. பதில் C. ஜூட். கிரே ரெவல்யூஷன் தொடர்புடையது? A. உரங்கள். B. மீன். C. பால். D. தோல். பதில் A. உரங்கள். பிங்க் ரெவல்யூஷன் இந்தியாவில் எதனுடன் அதிகமாக தொடர்புடையது? A. வெங்காயம் இறால். B. பால். C. ஜூட். D. தானியம். பதில் A. வெங்காயம் இறால். ரெட் ரெவல்யூஷன் குறிக்குவது? A. கோழி. B. தக்காளி இறைச்சி. C. பால். D. மீன். பதில் B. தக்காளி இறைச்சி. ரவுண்ட் ரெவல்யூஷன் எதனை குறிக்கும்? A. வெங்காயம். B. உருளைக்கிழங்கு. C. தக்காளி. D. பருத்தி. பதில் B. உருளைக்கிழங்கு. பிரவுன் ரெவல்யூஷன் தொடர்புடையது? A. தோல் கோகோ. B. பால். C. மீன். D. கோதுமை. பதில் A. தோல் கோகோ. கோல்டன் ரெவல்யூஷன் அதிகமாக எந்த துறையை வளர்த்தது? A. தானியம். B. தோட்டக்கலை. C. உரம். D. பருத்தி. பதில் B. தோட்டக்கலை. எவர்கிரீன் ரெவல்யூஷன் வலியுறுத்துவது? A. அதிக உற்பத்தி மட்டும். B. நிலையான வேளாண்மை வளர்ச்சி. C. பால் உற்பத்தி. D. மீன்வளம். பதில் B. நிலையான வேளாண்மை வளர்ச்சி. ரெயின்போ ரெவல்யூஷன் குறிக்குவது? A. பால் உற்பத்தி. B. மீன் உற்பத்தி. C. ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி. D. உரம். பதில் C. ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி. ஃபைபர் ரெவல்யூஷன் தொடர்புடையது? A. ஜூட். B. பருத்தி. C. பட்டு. D. கம்பளி. பதில் B. பருத்தி.